Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சிவகங்கை சிங்கம்புணரி அடுத்த குன்னத்தூரில் அரசு பள்ளி உள்ளது. 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை 106 மாணவ மாணவிகள் படிக்கின்றனர். இந்த பள்ளி கட்டடம் 1998இல் கட்டப்பட்டது. 2015இல் 1.43 லட்சம் ரூபாய் செலவில் மராமத்து பணிகள் செய்யப்பட்டது. ஆனால் மராமத்து பணிகள் சரிவர செய்யப்படவில்லை. 3 ஆண்டுகளுக்கு முன் கட்டடத்தில் தரை மேல் பூச்சிகளில் வெடிப்பு உண்டானது. இதனால் பள்ளி இழுத்து மூடப்பட்டது. கட்டடம் இடிக்கப்பட்டது. அதே இடத்தில் புதிய கட்டடம் கட்டித்தரப்படும் என அதிகாரிகள் கூறினர். உறுதியளித்து 3 ஆண்டுகள் கடந்த பின்னரும் எந்த நடவடிக்கையும் இல்லை. அங்குள்ள சமுதாய கூடத்தில் 3 வருடமாக மாணவர்கள் படித்து வந்தனர். திருமணம், அரசு நிகழ்ச்சிகள் நடந்தால் சமுதாய கூடத்திலும் இடம் இருக்காது. வேறு வழி இல்லாமல் மாணவர்களை மரத்தடியில் அமர வைத்து வகுப்பு எடுக்கும் நிலைக்கு ஆசிரியர்கள் தள்ளப்பட்டனர். திறந்த வெளியில் பாடம் நடத்துவதால் மாணவர்கள் பாடத்தில் கவனம் செலுத்த முடியாமல் கவனச்சிதறல்கள் ஏற்படுகிறது. பெற்றோர்கள் பலமுறை அதிகாரிகளிடமும் மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை. இனியும் பள்ளி கட்டடம் கட்ட நடவடிக்கை எடுக்காவிட்டால் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம் என பெற்றோர்கள் எச்சரித்துள்ளனர். எங்களுக்கு 1ஆவதுல இருந்து 8ஆவது வரை 120 பிள்ளைங்க ஸ்கூல்ல படிக்குதுங்க. போதிய கட்டடம் இல்லை. இங்க ஒரு கட்டடம் இருந்தது, டேமேஜ் ஆயிடுச்சு. 5 வருஷம் ஆயிடுச்சு அந்த டேமேஜ் ஆகி. அதுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்றோம். இந்த கிராமத்துல அதிகாரிங்க வர்றாங்க போறாங்க, எல்லா இதுவும் பண்றாங்க. ஆனா திருப்பி மறுபடியும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு பிடிஓ, கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து
மனு கொடுத்துருக்கோம். அவங்க என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? அவங்க இந்த வருது, இந்த 1 மாசத்துல வருது, 10 நாள்ல வருது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா போட்டு தர்றோம்னு சொல்றாங்க. ஆனா எந்த நடவடிக்கையும் எடுக்கல. பிள்ளைங்க எவ்வளவு நாளா பிள்ளைய வெயில்ல வந்து படிக்குது? 3 வருஷமா இங்க பள்ளிக்கூடம் மரத்தடி நிழல்ல படிக்குதுங்க. மழை வருது, புயல் அடிக்குது. அந்த இதுவும் இல்ல. எந்த இதுவும் இல்லாம ஒரே கட்டடத்துல படிக்க முடியல. ரொம்ப கஷ்டப்படுதுங்க. ஆமா. அதுக்காக விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இங்க வந்து பள்ளிக்கூடத்துல போதிய வசதி இல்ல. கல்யாண மண்டபத்திலையும் அது வேப்ப மரத்துலயுமா படிச்சுக்கிட்டு இருக்குங்க. அரசு அதிகாரிகளையும் சரி எல்லாத்துட்டையும் சொல்லியாச்சு, தக்க நடவடிக்கை எடுக்கல. பராமரிப்பு பண்றாங்க. ஸ்கூல்ல ஒரு வருஷம் பண்ணாங்க. இன்னும் சரியா அது ஒர்க் பண்ணி சரியா பண்ணல. எல்லாருமே ஊர் பஞ்சாயத்துல இருந்து ஊர் மக்கள் எல்லாருமே ஆசிரியர்ல இருந்து எல்லாம் முயற்சி பண்றாங்க. இன்னும் ஒரு வேலை ஆகல. பிள்ளைங்களை அனுப்புறதா என்னங்கிறது அரசு உங்களுடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வர்றோம். தக்க நடவடிக்கை எடுக்கணும். பராமரிப்பு பண்ணியாச்சு, பண்றேன்னு சொல்றாங்க. 1.5 வருஷம் பண்ணி சரியானது இல்லை. அதுல போய் படிக்க முடியல பிள்ளைங்க. கல்யாணம் நடந்துச்சுன்னா திருப்பி அன்னைக்கு இங்கே லீவ் விட்டுருவாங்க, இல்லைன்னா எங்கேயாவது போயிருங்க விளையாடுறதுக்கு. அது அரசு அதிகாரிகள் சரியா நடவடிக்கை எடுக்கணும். நிலைமை வந்து சரி தொடர்ந்துச்சுன்னா பிள்ளைங்களை அனுப்புறதா என்னங்கிறது அரசு கவனத்துக்கு விட்டுறோம்.